மரங்களும் அதன் பயன்களும் பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போற மரம் ஆலமரம். மரங்கள்லயே அதிக நாட்கள் வளரக்கூடியது இந்த ஆலமரம். ஏன்னா வேரிலிருந்து தண்டு பகுதி, தண்டிலிருந்து கிளை பகுதி, கிளையிலிருந்து மறுபடியும் வேர் பகுதின்னு தன்னோட அஸ்திவாரத்தை ஆழமா பதிச்சுக்கிறது தான் இந்த ஆலமரத்தோட சிறப்புத்தன்மை. அப்படிப்பட்ட இந்த ஆலமரத்துல இருக்கிற ஒவ்வொன்றுமே மருத்துவ பொருள் தான். இலைகள், பூக்கள், பழங்கள், அந்த மர இலைகள்ல இருந்து கிடைக்கிற பால், அந்த மரத்தின் பட்டைகள், மரத்தின் விழுதுகள், வேர் பகுதின்னு எல்லா பாகங்களையும் மருந்தா பயன்படுத்திக்க முடியும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலமரத்துல என்னென்ன மருத்துவ பண்புகள் இருக்குன்னு விரிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பார்ந்த வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள். ஆலமர இலைகள். வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க ஆலமர இலைகள்ல 3 இலைகளை எடுத்து வாயில போட்டு வெத்தலை மெல்ற மாதிரி மென்னுட்டு வந்தோம்னா வாயில இருக்கிற புண்கள், வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். ஆலமரத்திலிருந்து கிடைக்கிற இலைகளும் விழுதுகளும் நம்ம பற்களுக்கு உறுதியை தருதுன்னா அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஆலமரத்தோட இலைகளை பொடியாக்கி நம்ம பயன்படுத்திட்டு வர்ற பேஸ்டோடையோ இல்ல பவுடர் கூடயோ சேர்த்து பல் துளக்கிட்டு வந்தா பற்கள் நல்லா வலுவடையும். அரிப்பு மற்றும் தேமல் நோய் இருக்கிறவங்க இந்த ஆலமர இலைய அரைச்சி உடம்பு முழுசும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த அரிப்பு நோயும் தேமல் நோயும் குணமாகும். ஆலமரத்து பால். உறுதித்தன்மை இல்லாத பற்கள் இருக்கிறவங்க காலையில எழுந்ததும் ஆலமரத்து இலைய பிக்கும் போது அந்த இலையில ஆலமரத்தோட பால் வடியும். இந்த பாலை எடுத்து உறுதி இல்லாத பற்களுக்கு இடையில தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். இப்படியே தொடர்ந்து பண்ணோம்னா பற்களோட உறுதி அதிகமா இருக்கும். இந்த ஆலமரத்து பாலை சேமிச்சு வச்சு வெயில்ல நல்லா உலர்த்தி பவுடர் ஆக்கி நம்ம பயன்படுத்துற பற்பொடிகளோட சேர்ந்து பயன்படுத்தலாம். உடல் பலத்துக்கு ஆலமரத்திலிருந்து கிடைக்கிற பாலை எடுத்து வெயில்ல காய வச்சு உலர்த்தி பவுடர் ஆக்கிக்கணும். அந்த பவுடர்ல ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டு 300 மில்லி அளவு இருக்கிற பசும்பால்ல சேர்த்து காய்ச்சி வடிகட்டினதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் தேனையும் சேர்த்து தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் நல்ல ஆரோக்கியமா வலுத்தன்மை அடையும். இந்த மருந்தை பயன்படுத்துற நாட்கள்ல கிழங்கு மற்றும் கடலை வகை பயிர்களை உணவுப் பொருட்களா சாப்பிட்றத தவிர்க்கணும். உடல் தளர்வான வயதானவங்க கூட இதை சாப்பிடலாம். வெள்ளைப்படுதல் நோயால பாதிக்கப்பட்ட இளைத்த பெண்களும் இதை சாப்பிடலாம். பொதுவா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாலை நேரத்துல ஒரு 6 மணி அளவுக்கு இதை எடுத்துக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு சில நேரங்கள்ல பேதி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆலமரத்தின் விதைகள். இந்த ஆலமரத்தோட விதைகள் சிறந்த பேதி மருந்துன்னு சொன்னா அது மிகையாகாது. இதை எப்படி தயாரிக்கணும்னா ஆலமரத்தோட விதைய நிழல்ல காய வச்சு இடிச்சு பவுடர் மாதிரி ஆக்கிக்கணும். அத பசும்பாலோட 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆலம் விதை பவுடரை சேர்த்து கொதிக்க வச்சு அது ஆறுன பின்னாடி சாப்பிட்டு வரணும். இத இரவு நேரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா அடுத்த நாளே இயற்கையாவே பேதி நல்லா ஆகும். வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆலமரத்து விதையோட தூளின் அளவை குறைச்சிக்கலாம். குறிப்பா மலச்சிக்கல் இருக்கிற நாட்கள்ல மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். ஆலமரப்பட்டை. ஆலமரப்பட்டையில பல்வேறு நன்மைகள் இருக்கு. பொதுவா பற்பொடிகள் தயாரிப்பிலும் லேகியம் தயாரிப்பிலும் தைலங்கள் தயாரிப்பிலும் இந்த ஆலமரப்பட்டைகள் அதிக அளவுல சேர்க்கப்படுது. வாய்ப்புண்களுக்கு ஆலமரப்பட்டை. இந்த ஆலமரப்பட்டைய இடிச்சு தூளாக்கி அதுல ஒரு 100 கிராம் தூளை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா வாய்ப்புண்கள் குணமாகும். நீரிழிவு நோய்க்கு ஆலமரப்பட்டை. பச்சையா இருக்கிற ஆலமரப்பட்டையை இடிச்சு, அதாவது உலராத காயாத ஆலமரப்பட்டையை இடிச்சு அதிலிருந்து ஒரு 10 கிராம் அளவு பவுடரை எடுத்து 200 மில்லி தண்ணீர்ல சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அது பாதியா சுண்டனதுக்கு அப்புறம் ஆற வச்சு காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து 3 மாசத்துக்கு சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் குணமாகும். வெள்ளைப்படுதல் நோய்க்கு ஆலமரத்தின் வேரோட பட்டை. வெள்ளை நோய் பிரச்சனை இருக்கிறவங்க உலராத ஆலமரத்தோட வேர்ல இருந்து கிடைக்கிற பட்டைய பஞ்சு போல தட்டி பவுடர் ஆக்கிக்கணும். ஒரு 200 மில்லி பாலை நல்லா கொதிக்க வச்சு அதுல 10 கிராம் அளவு இந்த ஆலமரத்து வேரோட பட்டையிலிருந்து கிடைச்ச பவுடரை சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விடணும். அப்படி கொதிக்க வச்ச இந்த பாலை ஆறுனதுக்கு அப்புறம் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி அளவுல சாப்பிடணும். இப்படி 20 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு
சாப்பிட்டுட்டு வந்தா நாட்பட்ட வெள்ளைப்படுதல் நோய் குணமாகும், உடலும் வலிமை அடையும். முக்கியமா இந்த மருந்து சாப்பிட்ற நாட்கள்ல கிழங்கு வகை உணவுகளையும் காரம் அதிகமா இருக்கிற உணவுகளையும் தவிர்க்கணும். ஆலமரத்தின் பழங்கள். மலச்சிக்கல், பித்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஆலமரத்து பழத்தை பாலோட சேர்த்து கொதிக்க வச்சு அது ஆறின பின்னாடி சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் மற்றும் பித்த நோய்கள் தணியும். உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் அதை உறுதிப்படுத்துறதுக்கும் ஆலமர பழங்களை கொஞ்சம் தேனோட சேர்த்து சாப்பிட்டு வரணும். அப்படி தினமும் காலை நேரத்துல இதை சாப்பிட்டு வந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம நல்லா வலிமையும் அடையும். ஆலமரத்து விழுதுகள். இந்த ஆலமரத்து விழுதுகளை சேமிச்சு வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பற்கூச்சிகளா பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, ஆலமரத்துல இருக்கிற மருத்துவ பண்புகளை சரியான முறையில பயன்படுத்தி பயன்பெறணும்னு வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.